Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics, Unit 8. Dual nature of radiation and matter உள்ள important numerical problems உண்மையான சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் book back problem number 4 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லேம்ப்னுடைய பவர் 150 வாட். இந்த லேம்ப் எமிட் பண்ணக்கூடிய லைட்னுடைய வேவ் லென்த் 5500 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். இந்த லேம்ப்னுடைய எஃபிஷியன்சி 12% இருந்தால் இந்த லேம்ப் 1 செகண்டுக்கு எவ்வளவு ஃபோட்டான்ஸை எமிட் பண்ணும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து வைக்கலாம். கிவன் பவர் ஆஃப் த லேம்ப் கொடுத்துருக்காங்க. P is equal to 150 வாட். திஸ் இஸ் த பவர் ஆஃப் த லேம்ப். லேம்டா இஸ் கிவன் as, அதாவது வேவ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5500 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். This is a wavelength of the light emitted by the lamp. இங்கே ஆங்ஸ்ட்ராம் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. இதை SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கும். 5500 SI யூனிட் ஆஃப் wavelength is மீட்டர். ஆங்ஸ்ட்ராம் is equal to 10 to the power minus 10 மீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி is equal to 12%. நெக்ஸ்ட் டைம் is equal to 1 செகண்ட். ஸோ 1 செகண்டில் எவ்வளவு ஃபோட்டான்ஸ் எமிட் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே எஃபிஷியன்சி ஆஃப் த லேம்ப் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அவுட்புட் பவர் ஆஃப் த லேம்பை முதல்ல கால்குலேட் பண்ணணும். ஸோ P out is equal to பவர் ஆஃப் த லேம்ப் இன்ட்டு எஃபிஷியன்சி. பவர் ஆஃப் த லேம்ப் இஸ் 150. எஃபிஷியன்சியை பர்சன்டேஜில் கொடுத்துருக்கிறதுனால அதை நம்பராக கன்வெர்ட் பண்ணால் 12/100 அப்படின்னு வரும். ஸோ 0க்கு 0 கேன்சல் பண்ணலாம். 2 5s are 10, 3 5s are 15, 1 2s are 2, 6 2s are 12. So 3 into 6 is 18 watt. This is the output power of the lamp. Power can be written as P out is equal to, power is equal to energy by time. நம்ம power is equal to work done by time னு படிச்சிருக்கோம். Work done is nothing but the energy. இங்கே எனர்ஜிங்கிறது energy of the emitted photons. Energy of the emitted photons can be written as E is equal to N H nu. N-ங்கிறது number of photons, H is a Planck's constant, nu is a frequency of the emitted photons. The frequency of the emitted photons can be calculated by using the relation C is equal to nu lambda. Therefore, nu is equal to C by lambda. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் E is equal to N H C by lambdaன்னு வரும். ஸோ இந்த ரிலேஷனை ஃபஸ்ட் ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அவுட்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு ஈக்கு பதிலாக NHC டிவைடட் பை லேம்டா இன்ட்டு T. வி ஹாவ் டு கால்குலேட் N. தேர்ஃபார் N இஸ் ஈக்குவல் டு N ஒன் சைடு வச்சுக்கிறோம். மற்ற எல்லா டேர்ம்ஸையும் அதர் சைடு கொண்டு வந்தோம்னா P அவுட் இன்ட்டு லேம்டா இன்ட்டு T டிவைடட் பை H இன்ட்டு C. ஸோ திஸ் இஸ் அ ரிக்வயர்ட் ஃபார்முலா டு கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் பை த lamp. இங்கே P out கொடுத்துருக்காங்க, லேம்டா கொடுத்துருக்காங்க, T கொடுத்துருக்காங்க. H is a Planck's constant. Planck's constant H is equal to 6.626 into 10 to the power minus 34 joule second. C is the velocity of light. Velocity of light is 3 into 10 to the power 8 meter per second. இந்த எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணால் we will get N is equal to output power is 18, lambda is 5500 into 10 to the power minus 10, time is 1 second divided by H is Planck's constant 6.626 into 10 to the power minus 34. C is the velocity of light 3 into 10 to the power 8. If you do the calculation, we will get 4980 into 10 to the power 16 அப்படின்னு வரும். 3 டிஜிட் தள்ளி நம்ம டெசிமல் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டோம்னா 10 to the power 3 ரேஸ் பண்ணணும். ஸோ 4.98 into 10 to the power 19. This is the number of photons emitted by the lamp.
ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்பர் ஆஃப் photons emitted by the lamp கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் photons emitted by the lamp is 4.98 into 10 to the power 19 photons. This is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.